ஈரானில் நடைபெறும் போராட்டம் தீவிரமடைந்து மக்கள் புரட்சியாக மாற்றமடைந்துள்ளதுடன் 47 வருட இஸ்லாமிய ஆட்சியின் வன்முறைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் முடிவு வேண்டும் என உறுதி பூண்டுள்ள ஈரானிய மக்கள் கொமேனியின் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக அமெரிக்காவின் உதவியை பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள். அமெரிக்கா தலையிடுமானால் இஸ்ரேலை தாக்குவோம் என ஈரான் அறிவித்துள்ளதுடன் ஈரானுக்கு உதவியாக ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா போன்ற நாடுகள் தயாராகி கொண்டிருப்பதால் உலகில் மிக ஆபத்தான யுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது. 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் மூலம் மேற்குலகின் செல்வாக்குடைய ரெய்சா பஹல்வியின் மன்னராட்சி தோற்கடிக்கப்பட்டு முழுவதும் இஸ்லாமிய மத அடிப்படையில் கொமைனியின் தலைமையில் அமைக்கப்பட்ட ஈரானிய குடியரசு மக்களின் பேராதரவை பெற்றிருந்தது. இது ஈரானில் மட்டுமல்லாமல் இஸ்லாமிய உலகில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இஸ்லாமிய நாடுகள் பல மேற்குலக செல்வாக்கை விட்டு விலகி இஸ்லாமிய மதத்தை முதன்மைப்படுத்தியதால் இஸ்லாம் மதம் மிக தீவிரமாக வளர தொடங்கியது. மதம், கடவுள் நம்பிக்கை என்பன பக்தி, அன்பு, அமைதி, சமாதானம் என்பவற்றையே தர வேண்டும். ஆனால் இஸ்லாமிய மறுமலர்ச்சி இதற்கு மாறாக பிரிவினை, பகை, போராட்டங்கள், அழிவுகள், தீவிரவாதம், யுத்தங்கள் ஆகியவற்றையே உலகத்துக்கு தந்தது. மேற்குலகையும் கிறிஸ்தவத்தையும் கடுமையாக எதிர்க்கும் இஸ்லாமிய தீவிரவாத கொள்கையுடைய சுப்ரீம் லீடர் மத்திய கிழக்கிலும் மேற்கு நாடுகளிலும் செயல்படும் எல்லா தீவிரவாத குழுக்களுக்கும் தலைமை தாங்கி ஆதரவு கொடுப்பது உலகம் அறிந்த உண்மை. இஸ்ரேலுடன் எல்லை தகராறு போன்ற எவ்வித பிரச்சனைகளும் இல்லாத போதும் இஸ்ரேலை முற்றாக அழித்துவிட வேண்டும் என்பதே சுப்ரீம் லீடரான கொமேனியின் அதி தீவிர நோக்கம். இதற்காகவே ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹூத்தி ஆகிய பயங்கரவாதிகளை உருவாக்கி பெருமளவு பண உதவிகள் செய்வதுடன் அணு ஆயுத உற்பத்தியில் மிக தீவிர அக்கறை காட்டி வருகிறார். ஆதி உயர் மத தலைவர் அடக்குமுறை, வன்முறை, தீவிரவாதம், கடும் பகை, மிரட்டல்கள், படுகொலைகள் என்பவற்றில் ஈடுபடுவது மற்ற நாடுகளில் உள்ளவர்களுக்கு பெருமிதமாக இருக்கலாம். ஆனால் ஈரானிய மக்கள் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத தமது வாழ்க்கை தரம், கடும் கட்டுப்பாடுகள், பொருளாதார வீழ்ச்சி என்பவற்றை நீண்ட காலம் அனுபவித்து இப்போது உண்மையை உணரத் தொடங்கியுள்ளார்கள். எனவே மதம் என்ற போர்வையில் செயல்படும் துன்மார்க்கனின் முகத்திரை கிழிக்கப்பட்டுள்ளது. வெறும் வெறித்தனத்தில் செயல்படும் மதத்துக்கு தலைவராக இருப்பது கடவுள் அல்ல, எதிரியான சாத்தானே என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சத்தியத்துக்கு எதிராக உலகை திசை திருப்புவதற்கு சத்திய வசனத்தை புரட்டி கடவுளுக்கு எதிராக பல நூற்றாண்டுகளாக கடுமையாக செயல்பட்டு வரும் சத்துருவின் திட்டம் முடிவடையும் காலம் வந்துவிட்டது. வேதாகம கால தீர்க்க தரிசனங்கள் முதல் சமீப கால தீர்க்க தரிசனங்கள் வரை கூறுகிற மாபெரும் யுத்தம் ஏற்படுவதற்கான எல்லாவித சாத்தியங்களும் ஏற்பட்டுள்ளது. இது வெறும் நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் அல்ல, வான மண்டலங்களில் தேவ ராஜ்யத்துக்கு எதிராக அந்தகார சக்தியின் போராட்டம் மனிதர்களுக்கூடாக, குறிப்பாக நாடுகளின் தலைவர்களுக்கூடாக நடைபெற்று வருகிறது. ஈரான் போன்ற இஸ்லாமிய நாடுகளிலும் கம்யூனிஸ்ட் நாடுகளிலும் கடும் வன்முறைகளுக்குள்ளாகி வரும் தேவ ஜனங்களின் விடுதலைக்கான தேவ திட்டத்தை அறியாத மீடியாக்கள் தமக்கு விருப்பமானவர்களின் பக்கம் சாதகமாக செய்தி வெளியிட்டு வருகிறார்கள். 2023 ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேலை அழிக்க முயற்சித்து அழிந்து போன பயங்கரவாதிகளைப் போலவே தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் எதிராக வரும் நாடுகள் பேரழிவையே காணப்போகின்றன. நிலப்பரப்பிலும் மக்கள் தொகையிலும் இஸ்ரேலை விட பல மடங்கு பெரிதான நாடு ஈரான். இஸ்ரேலை தாக்குவதற்கு ஈரான் தயாரான போதெல்லாம் உலகம் ராணுவ பலத்தை கணிப்பிட்டு இஸ்ரேல் முற்றாக அளிக்கப்பட்டுவிடும் என செய்திகள் வெளியிட்டது. ஆனால் இன்று ஈரான் நிலை குலைந்துள்ளதை யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன் உலக ராஜ்யங்கள் எதுவும் நிலை நிற்க முடியாது. பல வீடியோக்களில் ஏற்கனவே சொன்னது போல தேவன் தமது எதிரிகளை மேற்கொண்டு உலகிலே நியாயம் செய்வதற்காக அமெரிக்க அதிபரான ட்ரம்பை தெரிந்து கொண்டுள்ளார். உலகில் அப்பாவி மக்களை கட்டுப்படுத்தி கொடுங்கோல் ஆட்சி புரியும் துன்மார்க்கனை அழித்துவிட தேவன் பயன்படுத்துகிறவர்களுக்கு எதிராக கடும் பகைமை உணர்வுடன் பலர் செயல்படுகிறார்கள். இன்றைய உலகில் நான் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைப்பவர்களை விட எனக்கு தெரிந்தது தான் உண்மை என சாதிக்கிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இருந்தாலும் உண்மைகள் உறங்குவதில்லை, நிச்சயமாகவே வெளிவரும். அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும்.